நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படிதாங்க சொல்லணும். இந்த வீடியோல பார்த்துக்கிட்டோம்னா, நம்ம மனோகரி கதைய முடிக்கிறாங்க. அது யாருன்னு பார்த்தா, நம்ம இந்து தான் முடிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா, இந்து வந்து ஆக்சிடென்ட் பண்ணார்ல அந்த ரவுடி, அவங்களோட கதைய முடிக்கிறாங்க. அதெல்லாம் பார்க்குறப்போ சேனல மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட்டு எடுத்தோனேயுமே வந்து நம்ம எழில் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்து வந்து கடைசியா வந்து அவங்க குடும்பத்த பார்க்கணுன்ட்டு ரொம்ப ஆசைப்பட்டா. அதனால இந்த அஸ்திய வந்து அவங்க குடும்பத்து கையாலே அவங்க குடும்பத்த கண்டுபிடிச்சு, நான் வந்து கரைக்கணும்னு சொல்லிட்டு, நான் அப்பயே எடுத்து வச்சுட்டேன்ம்மா. இந்த அஸ்திய வந்து கரைக்கவே இல்ல அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. நல்லதுப்பா, இப்ப அவங்களோட குடும்பமும் நம்ம கூட இருக்காங்க. அத வந்து நம்ம சீரும் சிறப்புமா வந்து செஞ்சுருவோம். அப்பதான் அவளோட ஆத்மா வந்து சாந்தி அடையும் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஆமாம்மா அப்படிங்கிற மாரி வந்து எழில் சொல்லிக்கிட்டு இருக்காரு. உடனே நம்ம சுப்பிரமணி சொல்றாரு, ரொம்ப நன்றி தம்பி. என் பிள்ளைய தான் நான் வந்து கையில எடுத்து வளர்க்க முடியல. அவள வந்து நேர்ல பார்க்க முடியல. அவளோட அஸ்திய கரைக்கிற பொறுப்பாவது என்கிட்ட குடுங்க. அது மட்டும் இல்லாம உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும். இந்த அஸ்திய வந்து நான் எங்க ஊருக்கு கொண்டு போயி, எங்க ஊர்ல வந்து குலதெய்வம் கோயில் இருக்கு. அங்க ஒரு ஆறு இருக்கு. அங்க வந்து நான் கரைக்கணும்னு விரும்புறேன் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. உங்க விருப்பப்படியே பண்ணிருவோம் அங்கிள். நாளைக்கே கிளம்பிருவோம் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, அந்த இடத்துல எழில் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சுடர் வந்து சொல்றாங்க, அப்பா அந்த ஊர்ல நமக்கு நெறைய பிடிக்காதவங்க இருக்காங்க. அங்க போனா சண்டை வந்துச்சுன்னா என்னப்பா பண்றது? அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஏய் சுடர், அதான் நான் இருக்கேன்ல, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எழில் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி நாளைக்கு கிளம்புவோம். இன்னைக்கு போய் தேவையான சாமான் எல்லாமே வாங்கிட்டு வந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு, வெளியில வந்து சுப்பிரமணியம் வந்து போறாங்க. அந்த இடத்துல பார்த்துக்கிட்டோம்னா, நம்ம ராமையா வந்து பார்க்காரு. சார் மன்னிச்சுக்கோங்க. உங்ககிட்ட இத சொல்றேன்னு நினைக்காதீங்க. இருந்தாலும் வந்து நடக்கிறதெல்லாம் நன்மைக்கு தான். நீங்க ஃபீல் பண்றதெல்லாம் புரியுது. இனிமே வந்து புதுசா வாழ ஆரம்பிங்க சார் அப்படிங்கிற மாரி வந்து அந்த இடத்துல வந்து இவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ராமையா வந்து சுப்பிரமணியன்ட்ட சொல்றாங்க. நீ சொல்றது புரியுது ராமையா. நான் வந்து மறந்துட்டேன். இப்போ வந்து என் பிள்ளையோட அஸ்திய கரைக்கிறதுக்கு எல்லாருமே தயாராயிட்டோம் அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்ப எங்கேய்யா போறீங்க? அப்படிங்கிற மாரி கேட்டவுடனே, சில சாமான்லாம் வாங்கணும் அப்படிங்கிற மாரி சொன்னோனே, வாங்கய்யா போவோம் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க பேசிக்கிட்டு இருக்கிற மாரி காட்டுறாங்க. அங்கிட்டு பார்த்தா மனோகரிய வந்து காட்டுறாங்க. மனோகரி வந்து அந்த ரவுடிகளுக்கெல்லாம் கால் பண்ணுறாங்க. கால் பண்ணிவிட்டு உடனே வந்து சுப்பிரமணியும் அந்த டிரைவரும் வெளியில் எங்கேயோ கிளம்புறாங்க. அவங்கள வீட்டு வாசலில் வச்சே தூக்குங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு அந்த ரவுடிங்க வராங்க. அவங்க பார்த்தா வீட்டுக்கு வெளியில் தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. டக்குன்னு பார்த்தா அந்த ராமையாவை அடித்து போட்டுட்டு சுப்பிரமணியம் வந்து வண்டியில் ஏற்றி கூப்பிட்டு போகிறாங்க. போகிற வழியில் வந்து நம்ம சுப்பிரமணியம் வந்து டேய் எங்கடா கூப்பிட்டு போகிறீங்க சொல்லுங்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சண்டை போடுறாங்க. யோ பெருசு அமைதியாக இரியா பேசாமல் இரியா சொருவிட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து அந்த இடத்துலேருந்து கூட்டு போகிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. பின்னாடியே கொஞ்சம் தூரம் வந்து ராமையா விரட்டி வராரு. அவங்க வந்து காரில் போனதுனால இவரால் பிடிக்க முடியல. இந்த விஷயத்த வந்து உடனே எழில் ஐயா கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு வீட்டுக்கு ஓடி வராங்க. சார் சார் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில ஓடி வராங்க. பார்த்தா வெளியில வந்து நம்ம எழில் வந்து வந்துடுறாங்க. சொல்லுங்க ராமையா என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே, ஐயா யாருன்னு தெரியல ரவுடி பசங்க வந்து என்னை அடிச்சு போட்டு சுப்பிரமணியவரை கடத்திட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்ன ராமையா சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே, ஆமாய்யா அந்த ரவுடி பசங்களை இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லை. நம்ம ஊர்க்காரங்க மாதிரி தெரியல. எனக்கு என்னமோ பயமாக இருக்கியா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த விஷயத்த உடனே சுடர்கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ராமையா சொல்கிறாங்க. என்ன ராமையா நினச்சிக்கிட்டு இருக்கீங்க? நாளைக்கு வந்து நம்ம வந்து அஸ்தி கரைக்க போகிறோம். இந்த நேரத்தில் இந்த பிரச்சனையை பார்த்தா அவள் ரொம்ப பயந்துட போகிறா. அவகிட்ட எதுவுமே நம்ம வந்து சொல்ல வேண்டாம். வாங்க நம்மளே போய் பார்த்துருவோம்னு சொல்லிட்டு அவங்க வந்து கிளம்பி போகிற மாதிரி காட்டுறாங்க. சரி ராமையா நீங்கள் வேணா இருங்க. நீங்கள் வந்து அவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு போங்க. இப்போ போனால் தான் நம்ம நைட்டுக்குள்ளே வந்து அவங்க சொந்த ஊருக்கு போக முடியும். பின்னாடியே வந்து எழில் ஐயாவும் சுப்பிரமணியவரும் வந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து எல்லார்ட்டையும் சொல்லி கூட்டு போயிருங்கன்னு சொல்லிடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு ராமையா வந்து அவங்கள ஏற்றி காரில் கூட்டு போய்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தா நம்ம எழில் வந்து தேடிக்கிட்டு இருக்காங்க. அவருக்கு ஒரு ஃபோன் வருது. யாருன்னு பார்த்தா இந்துவ கொலை பண்ணான்ல அந்த ரவுடி தான் கால் பண்ணுறான். என்ன உன் மாமனாரை பார்க்கணுமா? உடனே 2,00,00,000 ரூபா காசு எடுத்துகிட்டு நான் கூப்பிட்ற இடத்துக்கு வா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. டேய் யார்ரா நீ எங்கடா வரணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, பரவாயில்லையே டாக்டர் டாக்டர் தான் கப்பு கப்புன்னு வந்து விஷயத்தை புரிஞ்சுக்கிறாரு. உங்களுக்கு அட்ரஸ் எல்லாம் டீட்டெயிலாக அனுப்பிடுறேன். 2,00,000 ரூபாய் கொண்டுட்டு வந்துட்டு கால் பண்ணுங்கன்னு சொன்னோடனே அவரும் காசு எடுத்துகிட்டு அந்த இடத்துக்கு போகிற மாதிரி தான் காட்டுறாங்க. அந்த இடத்துல போயிட்டு திருப்பி கால் பண்ணுறாங்க. எங்கேயா வரணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே உன் மொபைல் ஃபோனை உன்னோட கார்லேயே வச்சுட்டு உள்ளே வா அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே அவர் வந்து மொபைலை வச்சுட்டு உள்ளே போகிற மாதிரி தான் காட்டுறாங்க. உள்ளே போனோடனே காசை கொடுன்னு கேட்குறாங்க. தர முடியாது எங்கள் மாமாவை காட்டு அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே அவரை கொண்டு வந்து காட்டுறாங்க. பார்த்தோன்னே சரி காசு எனக்குள்ளே வைக்காங்க. ரவுடி வந்து எடுக்க வராங்க. எங்கள் மாமாவை அனுப்புனா தான் காசு தருவேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனையும் அங்கே சுப்பிரமணியம் அனுப்புகிறாங்க. டக்குன்னு காசு எடுக்க வராங்க. அந்த நேரத்தில் ரவுடிகள்லாம் அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. டக்குன்னு பார்த்தா ரவுடிகள்லாம் சேர்ந்து சுப்பிரமணியோட கழுத்தில் கத்திய வச்சிடுறாங்க. அமைதியாக இருக்கிறியா சங்கம் இருக்கவா அப்படிங்கிற மாதிரி சொன்ன அமைதியாகிடுறாரு. சரின்னு சொல்லிட்டு அங்கனக்குள்ளே பார்த்தா சுப்பிரமணியையும் நம்ம எழிலையும் கட்டி போட்டுடுறாங்க. கட்டி போட்டுட்டு இங்கே அடுத்த சீனில் வந்து இங்கிட்டு வந்து ஊரில் எல்லாம் ஜாலியாக போய்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க காரில்.
அவங்க இவங்க சொல்கிறாங்கல்ல நம்ம கனகவள்ளி இருக்காங்கல்ல, அவங்க வந்து கேட்குறாங்க, "என்னப்பா ராமையா ஒரு மாரி இருக்கே?" அப்படிங்கிற மாரி சொன்னோனே, "அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, நான் நல்லா தான் இருக்கேன்." அப்படிங்கிற மாரி சொல்றாரு. சரி ஓட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போய்க்கிட்டு இருக்காங்க. இங்கிட்டு பார்த்தோம்னா, நம்ம இவங்க பின்னாடியே சுடர் எல்லாமே ஜாலியா விளாண்ட்டு வராங்க. ராமையா பார்த்தா சுடருக்கு வந்து டவுட் வந்துருது. "என்ன ராமையா, சாரையும் காணோம், அப்பாவையும் காணோம்." அப்படிங்கிற மாரி சொன்னோனே, "நம்மள இந்த கார்ல போ சொன்னாங்கம்மா, அவங்க வந்து பின்னாடி வந்துருவாங்க." அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "ஓ! அப்படியா? சரி." அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே விளாண்டு போய்க்கிட்டு இருக்கிற மாரி தான் காட்டுறாங்க. அடுத்து வந்து கோயிலுக்கு போயிடுறாங்க. கோயிலுக்கு பார்த்தா பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு நம்ம மனோகரியும் வந்துடுறாங்க. வந்தோடனே திருப்பி அங்கே இருக்கிற ரவுடிக்கு கால் பண்ணுறாங்க. "டேய் எங்கடா இருக்கீங்க?" அப்படிங்கிற மாரி கேட்டோனே, "அம்மா உங்களுக்கு ஆப்போசிட்ல தான் இருக்கோம். இந்தா வந்துடுறோம்." அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. வந்தோடனே, "டேய் எங்கடா போனீங்க? உள்ளே வந்து அந்த குழந்தையெல்லாம் இருக்குது. அதெல்லாம் கடத்திட்டு வாங்கடா." அப்படிங்கிற மாரி சொன்னோனே, அவங்க பார்த்தா பொம்மை மாதிரி ஒரு முகமூடியெல்லாம் போட்டு உள்ளே போகிறாங்க. குழந்தைங்க வந்து அத பார்த்தோனே, "ஐ! இந்த முகமூடி சூப்பரா இருக்கு. எனக்கு பிடிச்சிருக்கு." அப்படிங்கிற மாரி சொல்கிறாங்க. "இந்த மாரி முகமூடியெல்லாம் வேணுமா? நான் வந்து முகமூடி கடை தான் வச்சுருக்கேன். வாங்க வெளியில் வாங்க. உங்களுக்கெல்லாம் தாரேன்." அப்படிங்கிற மாரி சொன்னோனே, எல்லாருமே வந்து தலையாட்டிட்டு அந்த ரவுடி பின்னாடியே வர்ற மாரி காட்டுறாங்க. வெளியில் வந்தோனே எல்லா ரவுடிகளையுமே சேர்ந்து அந்த குழந்தைகள வந்து கிட்னாப் பண்ணி கூட்டு போகிற மாரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. "டேய் விடுங்கடா, விடுங்கடான்னு" கத்துறாங்க. வாய பொத்தி கூட்டு போய் ஒரு பில்டிங் மாரி இருக்குது. அந்த பில்டிங்குள்ளே வச்சு எல்லாத்தையுமே கட்டி போட்டுடுறாங்க. கட்டி போட்டுட்டு ஒரு வீடியோ எடுக்காங்க. வீடியோ ஷூட் பண்ணி அத வந்து மனோகரிக்கு வந்து அனுப்பி வச்சுடுறாங்க. மனோகரி அந்த இடத்துல இருக்காங்க. அடுத்து பார்த்தா வெளியில் வந்து நம்ம ராமையா, சுடர் எல்லாருமே வராங்க. குழந்தைகள காணோம்னு சொல்லிட்டு. "என்ன குழந்தைகள காணுமா?" அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே தேடிக்கிட்டு இருக்காங்க. அப்போ இந்து ஆவி வேற வருது. அவங்க வந்தோடனே சுடரை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடுறாங்க. ஏதோ பிரச்சனை போலயே அப்படின்னு சொல்லிட்டு, அங்கனக்குள்ள பார்த்தா சுடர் வந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க. "எல்லா குழந்தைகளும் எங்கே போனாங்கன்னு தெரியலையே." அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. "ஐயய்யோ! குழந்தைய காணுமா?" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒவ்வொரு பக்கம் தேடிக்கிட்டு இருக்கிற மாரி தான் காட்டுறாங்க. தேடிட்டு எங்கேயுமே ஆள காணோம் அப்படின்னு சொல்லிட்டு சுடர் இந்து ஒரு ஓரத்துல நின்னுகிட்டு இருக்காங்க. அப்ப பார்த்தா மனோகரி வந்து என்ட்ரி குடுக்காங்க. மனோகரி பார்த்தோனே பயங்கரமான ஷாக் ஆயிருது. "ஏய் ஒழுங்கா உண்மைய சொல்லு. நீ தானே இப்ப என் குழந்தையெல்லாம் கடத்துன?" அப்படிங்கிற மாரி சொன்னோனே, "பரவாயில்லையே அவ்வளோ சீக்கிரமா வந்து கண்டுபிடிச்சிட்டியே. இங்க பாரு என் குழந்தைகள விட்டுரு." அவ்வளோதான் சொல்லுவேன். "அவ்வளோ சீக்கிரம்லாம் குழந்தைகளெல்லாம் விட முடியாது. அந்த குழந்தைகள தீர்த்து கட்டுறதுக்கு தான் இந்த பிளான் பண்ணியிருக்கேன்." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "என்னது குழந்தைய தீர்த்து கட்ட போறியா? இங்க பாரு எனக்கு எந்த தண்டனை வேணா குடு. ஆனா குழந்தைய வந்து நீ எதுவுமே பண்ணக்கூடாது." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "ஓ! அப்படியா? குழந்தைகளுக்காக நீ என்னனாலும் பண்ணுவியா?" அப்படிங்கிற மாரி கேட்டோனே, "ஆமா உயிர கூட தாரேன்." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "சரி அந்தா எழுதி பாரு தீ. அதில போய் நீயே எரிஞ்சு சாம்பல் ஆயிரு." அப்படிங்கிற மாரி சொன்னோனே, யோசிக்காம வந்து சுடர் வந்து போறாங்க. இந்து வந்து தடுத்து பார்க்காங்க எவ்வளவோ வந்து. ஆனா இந்து பேசுறதும் கேட்கலையே. அதனால அவங்க பாட்டுல போய்க்கிட்டு இருக்காங்க. பார்த்தா நம்ம இந்து போய் டக்குனு சாமி கிட்ட வேண்ட ஆரம்பிச்சுடுறாங்க. அங்கனக்குள்ள ஒரு சாமியார் இருக்காரு. அந்த சாமி கிட்ட, "நீ வேண்டுமா? கண்டிப்பா உனக்கு எல்லாமே நல்லது தான் நடக்கும்." அப்படிங்கிற மாரி சொன்னோனே, டக்குன்னு பார்த்துக்கிட்டோம்னா, நம்ம சாமிக்கிட்ட வந்து எப்படியாவது வந்து குழந்தைகள காப்பாத்து, சுடர காப்பாத்து அப்படி இப்படின்னு வேண்ட ஆரம்பிச்சுடுறாங்க. டக்குனு சாமி வந்து நம்ம இந்துவோட உடம்புக்குள்ள வந்து புகுற மாரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. இந்துவோட உடம்புக்குள்ள புகுந்தோனே இந்துக்கு வந்து ஒரு பவர் கிடைச்சிருது. விறுவிறுன்னு போய் பார்த்துக்கிட்டோம்னா, சுடரோட உடம்புக்குள்ள புகுந்துடுறாங்க. உடனே சுடர் வந்து டக்குனு திரும்பி நம்ம மனோகரி இருக்காங்கல்ல, மனோகரிய வந்து அடி வெளுக்க ஆரம்பிச்சுடுறாங்க. சங்க பிடிச்சு நெரிச்சு தூக்கிடுறாங்க. அங்கனக்குள்ள பார்த்தா மனோகரி வந்து வலியில வந்து துடிச்சுக்கிட்டு இருக்கிற மாரி காட்டுறாங்க. ஒரு கட்டத்தில வந்து உதறி விட்டு ஓடிக்கிட்டு இருக்காங்க. பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு அவங்கள போட்டு தள்ளுறதுக்காக இவங்க இருக்காங்கல்ல, நம்ம இந்து போகிற மாரி காட்டுறாங்க. ஆனா இந்து வந்து சுடரோட உடம்புக்குள்ள இருக்காங்க. 2 பேத்தையுமே மாத்தி மாத்தி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. விரட்டிட்டு போற மாரி காட்டுறாங்க. அதோட பார்த்துட்டீங்கன்னா, இந்த 2 பார்ட்ட வந்து முடிச்சுடுறாங்க.